இயலாதென்றா சொல்லுங்கடா ராமநாத ரட்சணா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை. இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. பலாலியை விஸ்தரிக்க போறேன். நீங்கள் என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள். பலாலியில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள்? ஒவ்வொரு முறையும் வந்து 3000 மில்லியன் 300 மில்லியன் 500 மில்லியன் 1000 மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறான். இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறோம். இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலி காணியை உங்களால் விடுவிக்க முடியாது? சரி, அதை விடுவோம். தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம், அதுக்கு நஷ்டவிட்ட கொடுங்க. நின்ற வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க ஏதாவது செய்திருக்கிறாராண்டா? இல்லை. பார் பர்மிட் நான் கதைக்கவே விருப்பம் இல்லை. கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பர்மிட் இருக்கிறது. இன்று கூட அந்த பேரை, அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. நலிந்த ஜேதிச மந்திரித்துவமா அதை வெட்கப்படுகிறார். முடிந்தால் பேரை சொல்லுங்க. அலார் பார் பர்மிட். இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. ஆனால் இது நடக்கிறது, அங்கே கொண்டே 500 பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏனைன் ரோட்டில். உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த வேண்டிய தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா? உங்களுக்கு அரசியல் நாளைக்கு உங்களோட மீட்டிங், தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங். ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். சுதேச வைத்தியத்துறை 2000 இப்போதுதான் அவர்களுடன் கேட்டு கதைக்கேன். சுதேச வைத்தியத்துறை யுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2009 பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இன்று வரைக்கும் வேலை இல்லை. 2016 தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களால் ஏலாதென்றா சொல்லுங்கடா ராமநாத ரட்சணா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுறேன், சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாதிக்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. அந்த கரடிகளுக்கு இப்போ இருந்து காசு வருதுன்னு தெரியாது, எங்கே காசு போட்டு தெரியாது. இப்போ பின்னுக்கு கழித்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்து நிற்கிறேன். நான் சொன்னேன் போன முறை அனுப்பின காசு 5% கூட பாவிக்கவில்லை என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா, அப்போ இந்த வருஷம் பாவிக்கணும். அப்படித்தான் உங்களோட வாக்கின் லைப்ரரிஸ், உங்களுடைய வாக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்கள் சொல்லுறதுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது. சரி, அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போறார்கள். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறேன் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்ல அனுமதி கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும்? அங்கே ஒரு கல் நடுறது, இங்கே ஒரு ஓட்டு டைப்பை திறப்பது, அதான் அபிவிருத்தியா? இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் யோசித்துக் கொண்டேன். இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று மிகப்பெரிய கவலை. அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா நேரடியாக பேங்க் அக்கவுண்டுகளோட தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் 17 மில்லியன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு 30 மில்லியன், அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர அக்கவுண்ட் நம்பரோட 38 மில்லியன் கொண்டு வந்து போட்டு இந்த வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? நாங்கள் தேடுறோம், நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது. நீங்கள் சொன்னது முழு பொய். நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழில்? நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழில் கதைக்க விரும்பவில்லை, நான் சிங்களத்தில் சொல்கிறேன். அதை விட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள். டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவென்ற சாமான இல்லை. ஆனால் நடக்கும் லைப்ரரிகள், அதாவது எங்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த டிசிசி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது.